பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் மூலமாக நடக்கிற இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடன் கலந்து கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிற நபரை சிறு வயதிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும். அவர்களை எஸ்தர் என்று சொல்லி நான் கூப்பிடுவேன். ஆனால் அவங்க பேர் சிந்தியா எஸ்தர். ஷீஸ் அ மேரிட் பர்சன். நவ் ஷீ சிந்தியா அஸ்வின். இன்றைக்கி அவர்கள் நம்மோடு கூட வந்துக்கிறதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை நான் எஸ்தர்ன்னு சொல்லி கூப்பிட்டு பழக்கம், ஆனால் சிந்தியான்னு சொல்லி அநேகருக்கு தெரியும். ரைட். இப்போ உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் இப்போ பகிர்ந்து கொள்ள, உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஓகே, முதலாவது நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில் எனக்கு பங்கு கொள்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காகவும். ஆண்டி உங்களுக்கு கூட என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ என்னை பற்றி கேட்டீங்க. நான் born and brought up விருதுநகர். என்னோட அப்பா அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. நாங்கள் 3 ஜெனரேஷன்ஸாக ஃபோட்டோகிராஃபியில் பிஸ்னஸில் இருக்கிறோம். ஸோ என்னோட கூட பிறந்தது 3 சிஸ்டர்ஸ், நான் 4th. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்கான். ஸோ we are family of 5 children. எங்கள் ஃபேமிலி இஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ தாத்தா பாட்டிமா பெரியம்மா பெரியப்பா இன்னும் அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபேமிலியாக இட்ஸ் அ காட் சென்டர்ட் ஃபேமிலி. ஸோ ப்ரைஸ் காட் ஃபார் தட். அப்பா அம்மா பேர் மட்டும் சொல்கிறீங்களா? ஓகே, என்னோட அப்பா பேர் மனோகரன், என்னோட அம்மா எபன் மனோகரன். அவர்கள் இதுவரையும் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வீட்டிலலாம் நாங்கள் போய் தங்கியிருக்கிறோம். ரொம்ப நன்றாக உபசரிப்பாங்க. அன்புள்ள குடும்பம். இப்போ அப்பா வழி தாத்தா பாட்டி பற்றி நீங்கள் சொல்ல போகிறேன். ஏன்னா தாத்தா பாட்டிமாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரோஜா அம்மாவை மறக்கவே முடியாது. நீங்கள் அவங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகம் வர காரியங்களை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக ஆண்டி, வித் ப்ளஷர். என்னோடய தாத்தா பாட்டிமா பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிகாஸ் வென்எவர் நான் அவங்க பற்றி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய தாத்தா பார்த்திங்கன்னா ஹீ இஸ் அ மேன் ஆஃப் டிசிப்ளின் மாதிரி. அவங்க எப்போவுமே அவங்க தான் நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், 4:30க்கு எழுந்துப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஓன் ரொட்டீனில் அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீனில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் செட் பண்ண மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாட்டிமாவை பார்க்கும்போது நம்ம விமன் நம்ம எந்த மாதிரி அழைப்பு நமக்கு இருக்குது, ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், எல்லா டைமென்ஷன் நம்ம எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பேர பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்கள நினைக்கும் போது அவங்க நல்ல நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீடித்த நாட்களால் உன்னை ஆசிரியப்பேன் என்று சொன்ன போல இந்த தாத்தா பாட்டிமாவுக்கு நல்ல நீடித்த ஆயுச நாட்களை கூட்டி தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ அம்மா வழி தாத்தா பாட்டிமாவை எனக்கு தெரியும். எஸ்தர் சரஸ்வதி அம்மா, அவங்க பேர்ல தான் உங்க பேரும் வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டிமாவுக்கு ஒரு கை கூட பாதிக்கப்பட்டிருக்குதான் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதன் மத்தியிலையும் அவங்க கடைசி வர தேவனுக்காக சாட்சியாக நின்றுருக்காங்க. அதை குறித்து நீங்கள் சொல்லலாம். ப்ளஷர். என்னோட அம்மாவோட அம்மா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்தர் சரஸ்வதி. அவங்க ஒரு ஹிந்து குடும்பத்துலேருந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க ஆண்டி. அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரியாக இருந்ததா சொல்கிறாங்க. அவங்க ஃபிசிக்கல் ஃபிகர் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இருப்பாங்க அப்படின்றாங்க. நல்லா டாலாக பெரிய ஹேரெல்லாம் லாங்காக கொண்டை போட்டு அப்படி நேர்த்தியான ஒரு பர்சனாக அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அறியாமல் விக்கிரகங்களை வணங்குறதுல இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அந்த கோயிலுக்கெல்லாம் அவங்க தான் இன்சார்ஜாக இருந்தப்போ காலையில் எங்கள் பாட்டிமா, அதாவது என்னோட அம்மாவோட அம்மா சிறு பிள்ளையாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களாம். வா, அந்த சாமி நைட்டு என்கிட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி என்னை சரியாகவே இந்த வேலை பார்க்குறவன் குளிப்பாட்ட மாட்டேன்றான், நான் கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டு வருவோன்னு சொல்லுவாங்களாம். இப்போ இவங்க தாத்தாவும் அவங்க என்னோட பாட்டிமா அந்த 2 பேரும் அப்பாவும் பிள்ளையுமா சிறு பெண்ணாக அவங்க கையை பிடிச்சி அங்கே போகும்போது அவங்க நினைப்பாங்களாம், ஸோ நம்ம இது கடவுள்னு நினைக்கிறோம். ஸோ அவங்கள குளிப்பாட்டுறதுக்கே ஒரு ஆள் வேண்டியிருக்கே, அப்போ நம்மளே எப்படி அவங்க காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு நல்ல மெய்யான தேவனை அறிந்து கொள்ளணுன்ற வாஞ்சம் அவங்க இருதயத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா 7000 பண்ணைன்ற ஒரு ஊரில் ஒரு மிஷினரி அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஒரு ரூமில் உட்காந்து ஒரு மிஷினரின்னு சொல்லும்போது
தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய தேசத்தை சேர்ந்தவங்களா அல்லது வெளிநாட்டுல உள்ள மிஷனரியா? வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மிஷினரி. அவங்கள வந்து மிஸ்ஸி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஜார் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களாம். ஸோ சிறு பிள்ளைங்கலாம் உள்ள போய் உட்காந்து ஆண்டவர் பத்தி கேட்கும் போது இவங்க ஜன்னல் வழியே பயந்து போய் அப்படியே கேட்டாங்களாம். அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இயேசுதான் உண்மையான அப்பா, நான் என்னோட தேடல் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் நான் இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து ஃபேமிலியில. ஆனா தற்செயலாக அந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருந்து அவங்கள திருமணத்துக்காக கேட்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சார் நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம அவர் விசுவாசிச்சோம், அவர் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்னோட பாட்டிமா பத்தி சொல்லணும். என்னோட தாத்தா ரொம்ப ஸ்பெஷலானவங்க, தாமஸ்ன்றவங்க. அவங்க வந்து நிறைய காரியங்கள் ரொம்ப பீப்புள் பர்சன். ஸோ ரொம்ப நிறைய பேர் அவங்கள சுற்றி இருப்பாங்க, நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க, ஃபார்மிங் நிறைய அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ 2 தாத்தா பாட்டிமாக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, அந்த பாட்டிமாவுடைய கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஓகே, ஸோ அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல அவங்க கை கட் ஆயிடுச்சு. ஒரு கையை வச்சுதான், ஆனால் எதுவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. ஈவன் ஏதாவது ட்ரெஸ்ல ஏதாவது ஹூக் பண்றதுக்கு எல்லாருக்குமே யாருமே கூப்பிட மாட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் அவங்க 2 கை இருக்கிற மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, தனியாக போவாங்க வருவாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது ஃபைனல் டேஸ்லலாம் அவங்க கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எப்பவுமே பெயினில் இருக்கிறதாவோ எதுவுமே எல்லாத்தையுமே அவங்க வசனத்தை கொண்டு அவங்க மேற்கொண்டாங்க. ஸோ அதை நினைக்கும் போது நமக்கு நல்ல விசுவாசத்துக்கு இன்னும் அதிகமாக நம்ம விசுவாசம் வளர்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிறு பிள்ளையா இருக்கும்போதே ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டே இருந்திருக்காங்க. அப்பா அம்மா மூலமா, பாட்டி தாத்தா மூலமாக ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டாங்க. விசேஷமாக அந்த எஸ்தர் சரஸ்வதி அம்மாவுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்தபோது கூட ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் எல்லா வேலையும் சேர்க்காங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள், நமக்கு 2 கைகள் இருக்கிறது, கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்துட்டாங்க. இந்த சாட்சி மூலமாக கடைசி வரை தொடர்ந்து உற்சாகமாக சந்தோஷமாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். சரி, இப்போ உங்க பாட்டிமாவுடைய சிறு வயதுல அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவங்க தொடர்ந்து அவருக்காக வாழ்ந்தாங்கன்னு சொல்ல, உங்களுடைய குழந்தை பருவம், நீங்க சண்டே ஸ்கூல், விபிஎஸ், இன்னும் மற்ற சிறுவர் வகுப்புலலாம் நீங்க கலந்து கொண்டிருப்பீங்க, அதை குறித்து நீங்க சொல்றீங்களாமா? ஓகே, கண்டிப்பா ஆண்டி. ஸோ என்னோட சிறு பருவம் யோசித்திங்கன்னா, வீடு நிறைய பேர் இருந்தாங்க. சண்டே ஸ்கூல்லலாம் அதிகமாக இன்வால்வ் ஆனோம். ஸோ நாங்கள் வந்து எவ்ரி இயர் எஃப்எம்பிபி மாநில முகாமுக்கு போகிறனால நிறைய நியூ சாங்ஸ் எல்லாம் தெரியும். நிறையா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாப்புல சண்டே ஸ்கூலில் முதல்ல இருந்தே அப்படிப்பட்ட ஒரு இது நம்ம முன்னாடி நின்று நிறைய சாங்ஸ், எல்லாருக்கும் புது சாங்ஸ் எவ்ரி இயர் சொல்லிக் கொடுக்குறது, அங்கே கேட்ட கதைகள் ஸ்கிட்டெல்லாம் வந்து போடுறது, அல்லது இந்த மாதிரி கோரியோகிராஃப் பண்ணுறது. ஸோ அது மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஏதாவது அவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்தார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் சைல்ட்ஹுட் டேட்ஸ்லாம் நினைக்கும் போது இட் வாஸ் ஃபன். வி டோன்ட் நீட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிறையா பேர் இருந்தனால அப்படி ஒரு காட்ஸ் கிரேஸ் கொடுத்தார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். சரி எஸ்தர், உங்களுக்கு 3 அக்கா ஒரு தம்பின்னு சொன்னீங்க. அவங்க கூட விளையாடின நாட்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், அதை குறித்து சொல்கிறீங்களா? ஸோ என்னோட சிஸ்டர்ஸ் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களோட ரொம்ப எல்டராக இருக்கனால அவங்க 2 பேரும் மெச்சுவர்டு ஸ்டஃப் தான் செய்வாங்க. 2 பேர் சேர்ந்து ஏதாவது உள்ளனெல்லாம் பின்னுவாங்க. அவங்க டெரிட்டரி வேறு மாதிரி, அவங்க ஒர்க் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் 3 பேரும் நல்லா விளையாடுவோம், சண்டும் போடுவோம், குறும்புத்தனம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். தம்பி கூட விளையாடுனீங்க? தம்பி, ஆமா, எங்களுக்கு ஆக்சுவலா 3 சிஸ்டர்ஸ், 4 கேர்ள்ஸ்க்கு அப்புறம் ஒரு தம்பி பிறந்தது பயங்கர சந்தோஷம். எல்லாருமே ஜோம் பண்ணி தம்பி வேணும் தம்பி வேணும்ட்டு. ஸோ வெரி ஹாப்பி. அவர் வந்தோடனே எல்லாரும் ரெடியா இருப்போம், ஸ்கூல் போயிட்டு வந்தா தம்பி பார்க்கறதுக்காக. ஸோ தூக்கி வச்சு நல்லா விளாண்டது நிறைய நேரம் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் எஸ், 3 அக்காமாருக்கு ஒரு தம்பி, உண்மையாவே அது ஒரு தங்க கம்பி தான். ஆண்ட்ரூ அருமையான ஒரு தம்பி அந்த குடும்பத்துக்கு மகனாக பிறந்தது. ரைட், உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் கண்டிப்பாக அம்மா அப்பா செய்திருப்பாங்க. அதுவும் இந்த குழந்தை பருவத்தில் உங்களை கிறிஸ்துக்களாக வளர்ப்பதற்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதை பற்றி சொல்றீங்களா? கண்டிப்பா ஆண்டி.
ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தா காலையில் 5:30க்கு எல்லாரும் எழுந்திருப்பாங்க. 1/2 hour டைம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு பாயெல்லாம் விரித்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பைபிள், அம்மா அப்பாவுக்கு 5 பேருக்கும் பைபிள் வச்சுருவாங்க. ஸோ எவ்ரிடே 6 to 6:30 ப்ரேயர் இருக்கும். அதில் 2 சாங்ஸ் பாடிட்டு பைபிள் வாசிக்கணும். பைபிள்லாம் மிஸ்டேக்கே இல்லாமல் வாசிக்கணும். என்னோட அம்மா வெரி ஸ்ட்ரிக்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யார் ப்ரே பண்ண சொல்கிறாங்களோ அவங்க கரெக்டாக ப்ரே பண்ணணும். அந்த மார்னிங் ப்ரேயர் இப்படி தான் இருக்கும். நைட் ப்ரேயர் நல்ல டைம் எடுத்துக்குவாங்க. 9:30 போலே உட்காந்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும். பைபிள்ஸை நிறைய ஒரு போர்ஷனாக எடுத்து வாசிப்போம் எல்லாரும். ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலி டைம் கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டுட்ட நமக்கும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். குடும்ப ஜெபம், பிள்ளைகளை உருவாக்குற நேரம். ஒரு சமயம் ஒரு காலத்துல தான் பிள்ளைகள் நம்மோடு கூட 4 சவருக்குள்ள இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க வளர்ந்த பிறகு படிப்பு, வேலை, திருமணம் என்று சொல்லி கூடு விட்டு பறக்கிற பறவைகளை போல மாறிடுவாங்க. இதுவரை நம்ம சிந்தியாவுடைய குழந்தை பருவத்தை குறித்தும் அவங்களுடைய குடும்பத்தை குறித்தும் கேள்விப்பட்டோம். தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல நம்ம அவங்களுடைய வாலிப பருவத்தை குறித்து நம்ம கேட்கிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்பி விடை பெறுகிறோம். அனைவருக்கும் கிறிஸ்து